கூட்டுத்தொடர் வரிசை arithmetic progression. ஃபர்ஸ்ட் இந்த படத்தை பாருங்க பிள்ளைங்களா. முதல் இதுல கொஞ்சம் தீக்குச்சிகள் வச்சிருக்காங்க, 3 தீக்குச்சிகள். அடுத்த படத்தை உருவாக்குவதற்காக 2 தீக்குச்சிகள் கூட நமக்கு தேவைப்படுது. அடுத்த படம், 3வது படம் 2 அதிகமாக தேவைப்படுகிறது. இதுல 3 தீக்குச்சிகள், இதுல 5 தீக்குச்சிகள், இதுல 7 தீக்குச்சிகள், இதுல 9 தீக்குச்சிகள். சரிதானே? 9 தீக்குச்சிகள். அப்போ இதுல எல்லாத்துலயுமே, எல்லா படங்கள்லயுமே அடுத்த படத்தை உருவாக்குவதற்கு 2 தீக்குச்சிகள் நமக்கு அதிகமா கிடைத்தால் போதும். அப்ப இந்த எண் வரிசை 3, 5, 7 மற்றும் 9. இதில் அடுத்தடுத்த உறுப்புகளுக்கு இடையே உள்ள வித்தியாசம் காண முடியுமா? நம்ம இதை கழிக்கும் போது இத பாருங்க, 2வது படத்துல இருந்து முதல் படத்தை கழிச்சிட்டோம்னா 2 தீக்குச்சிகள். அதே மாதிரி 3வது படத்துல இருந்து 2வது இதை கழிச்சிட்டோம்னு சொன்னா அதுலயும் 2. முதல்ல பாருங்க, 5 மைனஸ் 3, 7 மைனஸ் 5, 9 மைனஸ் 7 எல்லாமே நமக்கு 2 அப்படின்னு கிடைக்குது. சரியா பிள்ளைங்களா? 5 மைனஸ் 3, 7 மைனஸ் 5, 9 மைனஸ் 7 எல்லாத்துலேயுமே வித்தியாசம் நமக்கு 2 அப்படின்னு கிடைக்குது. முதல் நம்பர் 3, 2வது நம்பர் 5, 3வது நம்பர் 7, அடுத்த உறுப்பு 9. இப்போ இந்த உறுப்புகளுக்குள்ள வித்தியாசம், 2வது உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு 5 மைனஸ் 3 சமம் 2. 3வது உறுப்பு மைனஸ் 2வது உறுப்பு 7 மைனஸ் 5 சமம் 2. 4வது உறுப்பு மைனஸ் 3வது உறுப்பு 9 மைனஸ் 7 சமம் 2. அப்ப இதுல ஒரு பொதுவான ஒரு வித்தியாசம் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. சரியா? இதனுடைய வரையறை என்னன்னு பாருங்க. a மற்றும் d என்பன மெய்யெண்கள் எனில் a, a பிளஸ் d, a பிளஸ் 2d, a பிளஸ் 3d, a பிளஸ் 4d எக்ஸெட்ரா என்ற வடிவில் அமையும் எண்கள் ஒரு கூட்டுத்தொடர் வரிசையை அமைக்கும். இந்த எண்கள் எல்லாத்தையுமே நம்ம ஒரு கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த முதல் உறுப்பு ஏயோடு நம்ம டி என்ற ஒரு மெய்யெண்ணை கூட்டும் போது அடுத்த உறுப்பு கிடைக்குது. திரும்பவும் இந்த a பிளஸ் டி என்ற எண்ணோடு ஒரு டி கூட்டும் போது a பிளஸ் 2d கிடைக்குது. a பிளஸ் 2dக்கு கூட திரும்பவும் d கூட்டும் போது a பிளஸ் 3d கிடைக்குது. இப்படி பொதுவான ஒரு வித்தியாசம், ஒரு பொதுவான ஒரு மாறிலியை கூட்டுவதனால இந்த தொடர் வரிசை அமைகிறது. இதனால இதுக்கு கூட்டு தொடர் வரிசை என்று பெயர். இது ஆங்கிலத்துல arithmetic progression அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இதை ஷார்ட்டா நம்ம எழுதணும்னா, சுருக்கமா எழுதணும்னா AP அப்படின்னு சொல்லலாம். இதுல A என்பது முதல் எண்ணை குறிக்கும், D என்பது பொது வித்தியாசத்தை குறிக்கும். A என்பது முதல் உறுப்பு, அதாவது ஃபர்ஸ்ட் டேர்ம். D என்பது பொது வித்தியாசம். பொது வித்தியாசமா காமன் டிஃபரன்ஸ் அப்படின்னு அதை அழைக்கிறோம். சரியா பிள்ளைங்களா? இனி அடுத்தது பாருங்க, ஒரு குறிப்பு இருக்கு. கூட்டுத்தொடர் வரிசையின் எந்த இரு தொடர்ச்சியான உறுப்புகளுக்கு இடையே உள்ள வித்தியாசம் மாறாத எண்ணாக இருக்கும். இந்த மாறாத எண் பொது வித்தியாசம் எனப்படும். ஒரு கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னு சொன்னா 2 எண்களுக்கு இடையில் உள்ள தொடர்ச்சியான 2 பக்கத்துல உள்ள 2 எண்களினுடைய வித்தியாசம் ஒரு மாறாத எண்ணா இருக்கும். இந்த மாறாத எண்ணுக்கு பொது வித்தியாசம்னு பேரு. அதே மாதிரி கூட்டுத்தொடர் வரிசையில் முடிவுறு எண்ணிக்கையில் உறுப்புகள் அமையுமானால் அது முடிவுறு தொடர் வரிசை, முடிவுறு கூட்டுத்தொடர் வரிசை எனப்படும். அதே மாதிரி முடிவுறா எண்ணிக்கையில உறுப்புகள் இருந்துச்சுன்னா முடிவுறா கூட்டுத்தொடர் வரிசை எனப்படும். நம்ம பொதுவா முடிவுறா கூட்டுத்தொடர் வரிசைனா எக்ஸெட்ரா அப்படி புள்ளி போட்டு விட்டுருவோம் இல்லையா? அது முடிவுறா. கடைசியில எண் தந்திருந்தாங்கன்னா அது முடிவுறு தொடர் வரிசை. சரியா பிள்ளைங்களா? இனி பாருங்க, ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் உறுப்புகள் மற்றும் பொது வித்தியாசம் என்னன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். உறுப்புகள் எல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது? பொதுவான ஒரு வடிவம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம பார்த்தோம் a பிளஸ் டி, a பிளஸ் 2d எக்ஸெட்ரா இல்லையா? இப்ப இதனுடைய முதல் உறுப்பை நம்ம T1, இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க, T1 அப்படின்னு எடுத்துக்கிடலாம். T1 என்பது a.
அந்த ஏ நம்ம எழுதணும்னா ஏ பிளஸ் 1 மைனஸ் 1 இன்டூ டி அப்படின்னு எழுதலாம். 1 மைனஸ் 1 நமக்கு 0, 0 இன்டூ டி 0 தான். அப்போ நமக்கு ஏன்னு கிடைக்கும், முதல் உறுப்பு கிடைக்கும். சரியா? அப்போ 1 மைனஸ் 1 இதில் இருக்கிற முதல் உறுப்பு அதனுடைய இட மதிப்பு, அதாவது 1. அந்த 1லேருந்து 1 மைனஸ் பண்ணுனா இந்த உறுப்பு கிடைக்குது. அது மாதிரி T2னா a பிளஸ் டி இல்லையா? அது எப்படி கிடைக்குதுன்னு பாருங்க. a பிளஸ் அந்த இட மதிப்பு நமக்கு 2 இல்லையா? ரெண்டாவது உறுப்பு, அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணணும். 2 மைனஸ் 1 இன்டூ டி. 2 மைனஸ் 1 வந்து நமக்கு 1 தான். அப்போ a பிளஸ் டின்னு கிடைக்கும். மூணாவது உறுப்பை பாருங்க, a பிளஸ் 2d. இது எப்படி கிடைக்குது? a பிளஸ் இந்த 2 உள்ளத என்னுடைய இட மதிப்பு வந்து 3 இல்லையா? அப்போ 3 மைனஸ் 1 இன்டூ டி. 3 மைனஸ் 1 வந்து 2. அதான் a பிளஸ் 2dன்னு கிடைக்குது. நாலாவது உறுப்பு a பிளஸ் 3d இல்லையா? அது எப்படி கிடைக்குது? a பிளஸ் 4 மைனஸ் 1 இன்டூ டி. அப்போ நம்ம பொதுவான உறுப்பு tn அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா அந்த எண்ணாவது உறுப்பு எப்படி கிடைக்கும்? a பிளஸ் n மைனஸ் 1 இன்டூ டி என கிடைக்கும். சரியா? அப்போ இந்த இது பொது உறுப்பு அப்படின்னு சொல்லணும்னு சொன்னா எண்ணாவது உறுப்பு tn சமம் a பிளஸ் n மைனஸ் 1 இன்டூ டி. இதில் வரக்கூடிய a என்பது அந்த கூட்டுத்தொடர் வரிசையின் முதல் உறுப்பு தான் a. d என்பது பொதுவான வித்தியாசம், பொது வித்தியாசம். சரியா? பொதுவாக கூட்டுத்தொடர் வரிசையின் பொது வித்தியாசம் காண நம் 2ஆம் உறுப்பிலிருந்து முதல் உறுப்பை கழிக்க வேண்டும், அல்லது 3ஆம் உறுப்பிலிருந்து 2ஆம் உறுப்பை கழிக்க வேண்டும் என்பது போல் தொடரலாம். இதுங்க பாருங்க, நமக்கு முதல் உறுப்பு a, 2ஆம் உறுப்பு என்னது? a பிளஸ் டி. இது ரெண்டையும் கழிக்கும் போது T2ல இருந்து T1 கழிக்கும் போது என்ன வரும்? a பிளஸ் டி மைனஸ் ஏன்னு கிடைக்கும் இல்லையா? இப்போ a மைனஸ் ஏ வந்து 0 ஆயிருமா? இப்போ நமக்கு கிடைக்கிறது இந்த டி தான் பொது வித்தியாசம். இதே மாதிரி ரெண்டாவது உறுப்பு நமக்கு a பிளஸ் டி, மூணாவது உறுப்பு a பிளஸ் 2d. மூணாவது உறுப்புலேருந்து ரெண்டாவது உறுப்பை கழிக்கும் போது T3 மைனஸ் T2 சமம் a பிளஸ் 2d மைனஸ் a பிளஸ் டி. இப்போ இதில் கழிக்கும்போது இது வந்து மைனஸ் சைன், மைனஸ் அடையாளம் இருக்கிறதுனால இது மைனஸ் ஏ மைனஸ் டின்னு ஆயிரும் இல்லையா? அப்போ பிளஸ் ஏயும் மைனஸ் ஏயும் 0 ஆயிரும். 2d மைனஸ் டி வந்து நமக்கு டின்னு கிடைக்கும். அப்போ இதில் எல்லாத்துலேயுமே நமக்கு 2 தொடர்ச்சியான 2 உறுப்புகளை கழிச்சா நமக்கு இந்த பொது வித்தியாசம் தான் கிடைக்கும். இதை நம்ம பொதுவாக இப்படி எழுதலாம், tn மைனஸ் tn மைனஸ் 1. அதாவது tn எண்ணாவது உறுப்பிலிருந்து அதனுடைய முந்தின உறுப்பை கழிக்கணும், ரெண்டாவது உறுப்பிலிருந்து முதல் உறுப்பை கழிக்கணும், மூணாவது உறுப்பிலிருந்து ரெண்டாவது உறுப்பை கழிக்கணும், அதே மாதிரி எண்ணாவது உறுப்பிலிருந்து n மைனஸ் 1வது உறுப்பை கழிக்கணும். சரியா பிள்ளைங்களா? இனி ஒரு முன்னேற்ற சோதனை இருக்கு. கூட்டுத்தொடர் வரிசையின் தொடர்ச்சியான இரு உறுப்புகளிடையே உள்ள வித்தியாசம் வந்து எப்படி இருக்கும்? ஒரு மாறாத எண்ணாக இருக்கும், அப்படிதானே? அது ஒரு மாறிலி அப்படின்னு சொல்லலாம். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் முதல் உறுப்பு a, பொது வித்தியாசம் d எனில் அதன் 8வது உறுப்பு எப்படி இருக்கும்? அதை நம்ம T8ன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ a பிளஸ் 8 மைனஸ் 1 இன்டூ டி. 8 மைனஸ் 1 வந்து நமக்கு 7ன்னு கிடைக்கும், அப்படிதானே? நமக்கு tn வந்து a பிளஸ் n மைனஸ் 1 இன்டூ டி. அப்போ T8ன்னு சொல்லும்போது a பிளஸ் 8 மைனஸ் 1 இன்டூ டி. 8 மைனஸ் 1ன்னா 7d. அதே மாதிரி tn என்பது கூட்டுத்தொடர் வரிசையின் எண்ணாவது உறுப்பு எனில் T2n மைனஸ் tn இன் மதிப்பு வந்து, இதை நம்ம T2nனா a பிளஸ் 2n மைனஸ் 1 இன்டூ டி. அதே மாதிரி மைனஸ் a பிளஸ் n மைனஸ் 1 இன்டூ டி. ரெண்டையும் நம்ம சுருக்கும் போது ஒரு nd கிடைக்கும். எடுத்துக்காட்டு 2.23. பின்வரும் தொடர் வரிசைகள் கூட்டுத்தொடர் வரிசையா இல்லையா என்பதனை சோதிக்க. இதுல பாருங்க, x பிளஸ் 2, 2x பிளஸ் 3, 3x பிளஸ் 4. இதுல ரெண்டாவது உறுப்பிலிருந்து முதல் உறுப்பை கழிக்கணும். 2x பிளஸ் 3 மைனஸ் x பிளஸ் 2. அப்போ இதில் இந்த மைனஸ் இருக்கிறதுனால இதில் சைன் மாறும் இல்லை, மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2ன்னு கிடைக்கும். 2x மைனஸ் எக்ஸ் ஒரு எக்ஸ், ப்ளஸ் 3 மைனஸ் 2, 3 மைனஸ் 2 ப்ளஸ் 1. சரியா? அதே மாதிரி தான் T3 மைனஸ் T2 எடுக்கணும் போது 3x ப்ளஸ் 4 மைனஸ் T2 வந்து 2x ப்ளஸ் 3.
இப்போ இதில் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் கொண்டு உள்ளே பெருக்கணும். அப்போ -2x -3ன்னு வந்துடும். 3xல 2x கழிச்சா 1x, 4ல் 3 கழிச்சா 1. இப்போ இந்த அடுத்தடுத்த உறுப்புகளினுடைய வித்தியாசம் வந்து இங்கே சமமாக இருக்குது. ஏன்னா இங்கேயும் x+1 கிடச்சி, இங்கேயும் x+1 கிடச்சி. இப்படி சமமாக இருக்கிறதுனால இது வந்து ஒரு கூட்டுத்தொடர் வரிசை ஆகும். ரெண்டாவது இதை பாருங்க. இதில் 4 உறுப்புகள் தந்திருக்கிறாங்க. t2 - t1, அதே மாதிரி t3 - t2 கண்டுபிடிக்கணும். அப்போ சமமாக வருதான்னு நீங்கள் பார்த்துக்கிடணும். சரியா? அப்போ t2 - t1 என்னது? 4 - 2 சமம் 2. 8 - 4 சமம், இது என்ன கிடைக்கும்? 8 - 4ன்னு சொல்கிறோம், 4 கிடைக்கும். t4 - t3, 16 - 8 சமம் நமக்கு 8ன்னு கிடைக்கும். இப்போ இங்கே நமக்கு பொது வித்தியாசம் சமமாக இல்லை. இதனால இந்த தொடர் வரிசை வந்து கூட்டுத்தொடர் வரிசை அல்ல. அடுத்த கொஸ்டினை பாருங்க. மூணாவது கொஸ்டின். இதில் இது 4 உறுப்புகள் இருக்குது. இது t1, t2, t3, t4. அப்போ t2 - t1ன்னா என்ன வரும்? 5√2 - 3√2. இது ரெண்டையும் கழிக்கும் போது 5ல் இருந்து 3 கழிச்சா போதும். 5ல் 3 கழிச்சா 2 இல்லையா? அப்போ 2√2ன்னு எழுதணும். அது மாதிரி t3 - t2ன்னா 7√2 - 5√2. அப்போ இதில் கழிக்கும் போது 7லேருந்து 5 கழிச்சா 2√2ன்னு எழுதணும். அதே மாதிரி t4 - t3. t4 வந்து 9√2 - 7√2. 9ல் 7 கழிச்சா 2√2. அப்போ எல்லாத்துலேயுமே நமக்கு 2√2 வரதுனால அடுத்தடுத்த உறுப்புகளின் வித்தியாசங்கள் சமமாக உள்ளது. இதனால தரப்பட்ட இந்த தொடர் வரிசை வந்து கூட்டுத்தொடர் வரிசை ஆகும். அடுத்த கணக்கு பாருங்க. 2.24. இதுல முதல் உறுப்பு 20ஆகவும் பொது வித்தியாசம் 8ஆகவும் கொண்ட கூட்டுத்தொடர் வரிசை எழுதவும். முதல் உறுப்பு 20ன்னு இருக்கணும், வித்தியாசம் 8 இருக்கணும். இங்க முதல் உறுப்பு 20, பொது வித்தியாசம் 8. இதனுடைய பொதுவான வடிவம் என்னது? a plus d, a plus 2d, a plus 3d எக்ஸெட்ரா. அப்போ இதில் நம்ம a-னுடைய மதிப்பும் d-னுடைய மதிப்பையும் பிரதியிட்டு சுருக்கி எழுதினா போதும். a-னுடைய மதிப்பு 20. அப்போ a plus d என்ன வரும்? 20 plus 8ன்னு வரும். a plus 2dனா 20 plus 2 × 8ன்னு வரும். a plus 3dனா 20 plus 3 × 8ன்னு வரும். சரியா? இதை சுருக்கும் போது நமக்கு 20. 20 கூட்டல் 8 எத்தனை? 28. இதை முதல்ல பெருக்கணும். n2 16 இல்லையா? 16 20 கூட கூட்டும்போது 36. அது மாதிரி n1 24. 24 20 கூட கூட்டினா 44. அப்போ இதுதான் நமக்கு தேவையான அந்த தொடர் வரிசை. சரியா பிள்ளைங்களா? இனி அடுத்த கொஸ்டினை பாருங்க. 3, 15, 27, 39 எக்ஸெட்ரா என்ற தொடர் வரிசையின் 15வது, 24வது மற்றும் n-வது உறுப்பு, 3 உறுப்புகள் நம்ம இதில் கண்டுபிடிக்கணும். தரப்பட்ட இந்த தொடர் வரிசையில முதல் உறுப்பு நமக்கு 3. முதல் உறுப்புன்னு சொன்னா அது a. பொது வித்தியாசம் கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்தா போதும்? ரெண்டாவது உறுப்பிலிருந்து முதல் உறுப்பை கழிக்கணும். t2 - t1. அப்போ 15 - 3 என்பது நமக்கு இங்கே 12 கிடைக்குது. சரியா? ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் n-வது உறுப்பு என்னது? நமக்கு tn சமம் a plus n - 1 × d. அப்போ நம்ம 15வது உறுப்பு கண்டுபிடிப்போம். t15, n இருக்கிற இடத்துல 15 போடணும். a இருக்கிற இடத்துல a-னுடைய மதிப்பு, d இருக்கிற இடத்துல d-னுடைய மதிப்பு. அப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம போடும்போது n-வது உறுப்பில் போடும்போது 3 கூட்டல் 15 - 1 × 12. முதல்ல பிராக்கெட்டை சுருக்கணும். முதல்ல பிராக்கெட்டை சுருக்கும்போது 3 கூட்டல் 14 பெருக்கல் 12. இதில் கூட்டலும் பெருக்கலும் இருக்கு இல்லையா? அதனால பிள்ளைங்க முதல்ல இந்த பெருக்கலை தான் செய்யணும். பெருக்கலுக்கு தான் முன்னுரிமை. முதல்ல பெருக்கலை முடிச்சுட்டு தான் நம்ம கூட்டணும். 14ஐயும் 12ஐயும் பெருக்கியாச்சுன்னா 168 கிடைக்கும். அதுக்கு கூட 3 கூட்டியாச்சுன்னா 171 தான் என்னது? t15னுடைய மதிப்பு. அதே மாதிரி t24 நம்ம கண்டுபிடிக்கணும். t24னா என்ன வரும்? a plus 24 - 1 × d. இப்போ a-னுடைய மதிப்பையும் d-னுடைய மதிப்பையும் பிரதியிடணும். 24 - 1 வந்து 23. இது ரெண்டையும் முதல்ல பெருக்கணும். 276. அதுக்கு கூட 3 கூட்டணும். சரியா பிள்ளைங்களா? n-வது உறுப்பு கேட்டிருக்காங்க. tn சமம் a plus n - 1 × d. இதில் a-னுடைய மதிப்பையும் d-னுடைய மதிப்பையும் பிரதியிட்டு சுருக்கினா போதும். அப்போ 3 கூட்டல் n - 1 × 12.
12 கொண்டு உள்ளால பெருக்கியாச்சுன்னா 3 கூட்டல் 12n மைனஸ் 12ன்னு கிடைக்கும். இந்த n வந்து ப்ளஸில் இருக்கிறதுனால அதை முதல்ல எழுதுவோம். 3 மைனஸ் 12ன்னா ரெண்டும் வேற வேற அடையாளம், கழிக்கணும் இல்லையா? கழிச்சிட்டு பெரிய எண்ணுக்கு அடையாளம். 12ல் 3 கழிச்சா 9. அப்போ நம்முடைய எண்ணாவது உறுப்பு 12n மைனஸ் 9.